தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சிந்தட்டிக் பயாலஜினா என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அண்ட் தென் அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு எர்த்தில் இருக்க ஒரு லைஃபும் ஒரு கிரியேச்சர்ஸுமே வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னால தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அந்த கிரியேச்சர்ஸ்குள்ளேயே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்ன தான் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னால ஃபார்ம் ஆகிருந்தாலும் ஒரு கிரியேச்சர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ் மாலிகுல். அதில் வந்து ஏசி ஸ்டீஸ் ஜீஸ்னு காம்போனன்ட்ஸ் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஒரு ஃப்ளவர்லேருந்து ஒரு ஃப்ராக், ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளேயே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஒரு டிஎன்ஏவால் ஒரு டஸ்ட்டை கூட லைஃபாக சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு கிரியேச்சர், ஒரு லிவிங் கிரியேச்சருக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும். அந்த பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏ தான் வந்து நம்மளை க்ரோ ஆகும், ரீப்ரொடியூஸ் ஆகும், சேஞ்ச் ஆகும் வந்து அலோவ் பண்ணுது. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு கிரியேச்சரோட என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸையும் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தான் வந்து நம்ம ஜீனோம்னு சொல்கிறோம். சிம்பிளாக பாக்டீரியாவில் இருந்து ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்கும் எல்லா டிஎன்ஏ சீக்வன்ஸையும் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஜெல்லி ஃபிஷ்ஷில் இருக்க ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏவை எடுத்து கேட்டில் இன்சர்ட் பண்ணி என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்த்தாங்க. அதை தான் வந்து சிந்தட்டிக் பயாலஜி அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆர்கானிசமை வந்து ரீடிசைன் பண்ணி அதில் வந்து எபிலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணி, எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸ்லாம் ஆட் பண்ணி அது யூஸ்ஃபுல்லான ஒரு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சிந்தட்டிக் பயாலஜி. இந்த சிந்தட்டிக் பயாலஜினால் 3 பில்லியன் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷனையே வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சிந்தட்டிக் பயாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிந்தட்டிக் பயாலஜினால் நம்மளால் டிஎன்ஏவை வந்து என்ன இருக்குதுன்னு ஸ்டடி பண்ண முடியும். அதை வந்து அந்த டிஎன்ஏஸில் சேஞ்ச் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். இல்லை நம்ம புதுசாகவே ஒரு டிஎன்ஏ வந்து க்ரியேட் பண்ணி ஒரு கிரியேச்சரையே நம்மளால் வந்து டிசைன் பண்ண முடியும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து மெடிசன் இண்டஸ்ட்ரியில், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையுமே வந்து சிந்தட்டிக் பயாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயோ ரெமிடியேஷன் அப்படின்ற ப்ராசஸை யூஸ் பண்ணி ஒரு மைக்ரோப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மைக்ரோப்ஸ் எதுக்காக அப்படின்னா ஏர், சாயில், வாட்டரில் இருக்க பொல்யூட்டன்ஸ் அண்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மைக்ரோப்ஸை வந்து சிந்தட்டிக் பயாலஜி மூலயமா, இந்த டெக்னாலஜி மூலயமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரைஸை வந்து மாடிஃபை பண்ணி பீட்டா கெரோட்டினாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பீட்டா கெரோட்டினில் என்ன இருக்குன்னா விட்டமின் ஏ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். விட்டமின் ஏ இதில் இருக்கும், கேரட்டில் தான் இருக்கும். இந்த கேரட் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால் நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து கண்ணு தெரியாமல் போகுது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ரைஸ்லேயே வந்து விட்டமின் ஏ ஆட் பண்ணி ரைஸை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் இன்றைக்கி வந்து சிந்தட்டிக் பயாலஜி பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.